ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் வந்து நெசசரி நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா, ஒரு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 2017, 18 அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு 7,000 8,000 சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் தங்கியிருந்த பிஜி, தென் சாப்பாடுக்கு அண்ட் நான் போயிட்டு ஒரு ட்ராவல், இது எல்லாமே வந்து அந்த 8,000க்குள்ளாரே என்னால் வந்து செலவு பண்ணி எனக்கு கரெக்டாக அந்த அமௌண்ட் இருந்தது. அதுக்கு மேலே என்னால் சேமிக்கவே முடியல. பட் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ்க்கு வந்து அதே 8,000 வச்சு என்னால் இது எல்லா விஷயமும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஏன்னா நான் இது தங்கியிருந்த பிஜியோட ப்ரைஸே வந்து இன்றைக்கி 8,000 கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் தான் காரணம். ஸோ நம்ம அன்றாட நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்க்குமே வந்து ப்ரைஸுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ நான் ரெகுலராக சேலரி வாங்குகிறேன், எவ்ரி மந்த் நான் வாங்குகிறேன். ஸோ நான் வாங்குகிற மணியை வச்சு நான் செலவு பண்ணுறேன், நான் வந்து கம்ஃபர்டபுள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் இதே உங்களுக்கு அந்த வெல்த் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் தான். உங்களுக்கே டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆஃப்டர் 50 ஏஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜாப் இருக்குமான்னு தெரியாது. அண்டு நம்ம அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ்னால நம்ம ஜாபை குவிட் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ நம்ம பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து எப்படி பண்ணலான்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க. இது தான் சார்லி மங்கரும் வந்து அவரோட ரூல்ஸில் இது எனக்கு ஃபேவரட் ரூலு. இந்த பக்கம் போனால் நம்ம வந்து டெட் எண்டு, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம்ல. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். எது பண்ணவே கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்தோடனே வந்து நான் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அண்ட் எஃப்என்டோ, இன்ட்ரா ட்ரேடிங் இந்த மாதிரி நான் விஷயங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து இமிடியேட்டாக க்ரோ ஆகணும் அண்ட் வந்து நல்ல ஒரு வெல்த் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இது எல்லாமே வந்து அட்வைசபிள் ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு அதில் நாலேஜ் இல்லாமல் அதில் நீங்கள் வந்து இறங்கவே நீங்கள் இது வந்து உங்களோட பணம். ஸோ நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. அண்டு அது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து பணம் போடலாம். பட் 100% உங்களுக்கு தெரியாமல் அதில் மணியே கொடுக்காதீங்க. அண்ட் இன்கேஸ் ஸ்கேமர்ஸோ இல்லை உங்களுக்கு நிறைய என்ன ஆசைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டைமில் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு யாராலையுமே அது 100% வந்து சொல்ல முடியாது. இந்த டைமில் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறத எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த எந்த ஒரு ஏஜென்ட்டாலையுமே வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஸோ அதை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட போர்ட்ஃபோலியோவும் சேஞ்ச் ஆகும், ப்ரைஸும் மாறும். ஸோ இது எல்லாமே அதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற சேல்ரி, இப்போ நான் இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு 40,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் 40,000 வந்து ஒரு அன்றைக்கி ஒரு கிராமோட கோல்ட் ப்ரைஸ் வந்து 4,000 அப்படின்னு இருந்தது. அன்றைக்கி ரேஞ்சுக்கு என்னால் வந்து ஒரு 10 கிராம் வாங்கியிருக்க முடியும். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு என்னோடய சேலரி வந்து ஒரு 45,000 ஆர் 46,000 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நியர் டு 7,000 இருக்குது. ஸோ இப்போ அதே பணத்தை வச்சு நான் வந்து ஒரு 6 கிராமோ 7 கிராமோ தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாது. ஸோ 3 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கே தெரியாமல் ஒரு இயர் ஆன் இயர் வந்து நம்ம சேலரியிலேருந்து சர்டைன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. டியூ டு திஸ் இன்ஃப்ளேஷனால் நமக்கு அந்த இம்பேக்ட் ஆகுது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம் உங்களுக்கு மேண்டேட்ரியாக வேணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடன் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, நீங்கள் இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் கொடுப்பீங்க, ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் உங்ககிட்டேருந்து. நீங்கள் ஒரு சைடு இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து கடனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஷார்ட் டேர்மாக இருக்குன்னா 1 or 2 இயர்ஸில் முடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் முடிச்சிடுங்க. இல்லை நான் லாங் டேர்ம் போட்டிருக்கேன், ஹவுசிங் லோன் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சினாரியோ வேறு. நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து எக்ஸ்ட்ரா 1 இஎம்ஐயோ இல்லை 2 இஎம்ஐயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணி
அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுமோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ அதுக்குள்ளே முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க. அண்ட் சைட் பை சைட் வந்து இஎம்ஐயும் பே பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பே பண்ணுங்கள். லைக் வந்து சிப் பண்ணுறது, இண்டெக்ஸ்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை பொறுத்து நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுருங்க, எஃப்டி போடுங்க, ஆர்டி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே 7% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, 7 to 6% அந்த ரேஞ்சில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவுமே வந்து உங்கள் பணம் வந்து குறைய தான் ஆரம்பிக்கும். அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள் மணியை காப்பாற்றாது. ஸோ பெட்டராக வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு அது எப்படி வாங்கணுமோ, நீங்கள் ஒரு கடையில் டேரெக்டாக போய் வாங்குறீங்களோ இல்லை நீங்கள் ஸ்கீம் போட்டு வாங்குறீங்களோ அது உங்களோட விருப்பம். அது மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்ஸு ஆர் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அந்த கோல்டை வந்து கடன் வச்சோ நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அந்த கோல்டை விற்றுட்டு கூட அந்த பணத்தை இம்மிடியேட்டாக அன்றைக்கி ரேட்டுக்கு என்னவோ அதை எடுத்து அந்த எமர்ஜென்சி செலவை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸில் வந்து நிறைய ஸ்கேம் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சர்வே ஆகிறதே கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை போய் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குது, அது என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதையுமே நான் அப்கமிங்கில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். எப்படி வந்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கிளியராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பேங்க்கில் வந்து சொல்லுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பேங்க்ஸ்லலாம் இருக்கும். அது வந்து நீங்கள் இயர் ஆன் இயர் பே பண்ணுங்கள். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும், மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாமே 0% தான். ஓகேங்களா? அதுலேருந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ன்றதே கிடையாது. உங்களுக்கு பணம் கையில் இருக்குமே தவிர உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து அந்த டைம் குறைஞ்சிரும். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது வேறு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா உங்களோட கொஷின் ஒன்று இருக்கும், நான் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறேன், நான் அது யூஸே பண்ணலை அப்படின்னா அந்த பணம் எனக்கு வந்து திரும்பி கிடைக்காதுல்ல, போய்டும்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை வந்து உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோட பர்பஸே இல்லாமல் போச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த கட்டின ப்ரீமியமை விட நீங்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை விட நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் லைஃப் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்மலாம் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களில் கிளாரிட்டியாக இருக்கணுன்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் ஒரு என்ஆர்ஓவாக இருக்கும்போது நீங்கள் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே வந்து நான் அப்கமிங்கில் வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.